வணக்கம். நேற்றுக்கும் இன்றைக்கும் நிறைய சேஞ்சஸில் நேற்று பயங்கர இன்டோ ஆல்மோஸ்ட் 176 பாயிண்ட்ஸ் ப்ளஸ். அண்ட் இன்றைக்கி ஒரு உச்சத்தை தூக்கி அங்கேருந்து கீழே போட்டிருக்காங்க. -3 க்ளோஸ் ஆகும்போது நிஃப்டி -3. இன்ஃபேக்ட் நம்ம ஃபியூச்சர்ஸை சொல்லணும்னு நினச்சா -8. பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் -127. இந்த க்ளோசிங்க்கும் இன்ட்ராடேயில் போட்ட ஆட்டத்துக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஸ்விங் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 96 பாயிண்ட்ஸ். நான் சொல்கிறது ஃபியூச்சர்ஸ். ஸ்பாட் 117. பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் 516 பாயிண்ட்ஸ் உச்சத்துக்கும் டவுனுக்கும். ஸோ இந்த ஸ்விங்கை எடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஆட்டம். நிறைய பேருக்கு என்னடா இதுன்றது யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இது ரிவர்சலான்றது நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்ல தெரியல. சரியா? டேட்டாஸ் பார்த்தா அப்படி தெரியல. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உளுந்தது யார் உளுந்துருக்குறாங்கன்னு சொன்னால் மெயினாக மிட் கேப் இன்றைக்கி பயங்கரமாக நெகட்டிவாக வந்திருக்கு. ஸோ இது மிட் கேப்பான்னு கேட்டால் அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ப்ரோக்ராம் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். பவர் கிரிட் 27% கீழே விழுந்துச்சு. என்னடா இது கீழே விழுந்துருக்குன்றது நிறைய பேர் பார்த்தப்ப அவங்களுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. இது போனஸ் ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணாங்க. அது மைனஸ் ஆகி இன்றைக்கி ப்ரைஸ் ரிஸ்ட் ஆகிருந்துச்சு. ஸோ டெக்னிக்கலாக நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இது மைனஸான்னு கேட்டால் மைனஸ் கிடையாது. உங்களுக்கு போனஸ் ஷேர் வந்துச்சு. அந்த ஷேரோட ப்ரைஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் அட்ஜஸ்டட் தான் வருது. ஸோ இன்றைக்கி அது 27%ன்றது உங்களுக்கு காட்டுது. நாளைக்கு மோஸ்ட்டாக எல்லா சார்ட்ஸுமே எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்டட் டிவிடெண்ட் அட்ஜஸ்டடோ இல்லை போனஸ் அட்ஜஸ்டடோ இல்லை ஸ்டாக் ஸ்ப்ளிட் ஆகுதோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த நாளில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும்போது ஆக்சுவலாக அது பாசிட்டிவ் சைடில் இருக்கும். எப்பயுமே ஒரு ஸ்டாக் ஸ்ப்ளிட் வருது இல்லாட்டினா ஒரு போனஸ் இது மாதிரி ஒரு ரீஅட்ஜஸ்ட்மெண்ட் வருதுன்னு சொன்னால் சாதாரணமாகவே அந்த ஸ்டாக் மேலே தூக்கும். ஸோ அங்கேருந்து ஆரம்பித்தது. ஸோ அந்த இது ஆரம்பிக்கும் போது என்ன ஆச்சுன்னா இருக்கிற பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் எல்லாத்தையும் போட்டு மிதிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஹீட் மேப் நீங்கள் நிஃப்டியோட ஹீட் மேப் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 100-120 ஸ்டாக்ஸ் ஷார்ட் பில்டப் ஆகிருக்கு. அது ஆர்இசி ஆகட்டும், அதுக்கப்புறமா ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா, அதாவது எதெல்லாம் பயங்கரமாக ஏறிச்சோ. ஆர்இசிலாம் சரியான ரேலி இல்லை. லாஸ்ட் ஒரு 1.5-3 மாதம்னு எடுத்துங்களேன், ஆல்மோஸ்ட் டபுளுக்கு மேலே போச்சு. நம்மளே ஏப்ரலில் ஒரு 120-130 ருபீஸில் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தோம். நம்ம பை கொடுத்துருந்தோம். அது ஆல்மோஸ்ட் 270-280, ஸோ டபுளுக்கு மேலே போச்சு. ஸோ 8% கீழே உழுவுறதுல எந்த விதமான தவறு கிடையாது. பட் இட் இஸ் ப்ராஃபிட் புக்கிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஷார்ட் பில்டப்னு இருக்கிறதோட மோர் ஆஃப் எ லாங் அன்வைண்டிங் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் லாங் அன்வைண்டிங்கில் ஒரு 20 ஸ்டாக்கு தான் இருக்குது. லாங் பில்டப்பில் வெறும் ஒரு 6 ஸ்டாக்கு தான் இருக்குது. ஸோ இது ரியலாகவே இதுதான் சினாரியோவான்னு கேட்டால் கிடையாது. நேற்று நம்ம பேசும்போதும் நம்ம ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம். அதாவது ஃப்ரைடே, தேர்ஸ்டே விட்டுருங்க, தேர்ஸ்டே பெரிய வால்யூமோடு நடந்துச்சு. ஃப்ரைடே அண்ட் மண்டே வால்யூமே இல்லாத மார்க்கெட் மேலே ஏறுது. வால்யூமே இல்லாத மார்க்கெட் மேலே ஏறுதுன்னு சொன்னால் ஏதோ ஒன்று ஹாலோவாக இருக்குது, கீழே சரியறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குன்றது நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம இன்னொன்று விஷயத்தையும் சொன்னோம், பெருசாக சரியாது. ஏன் பெருசாக சரியாதுன்னு சொன்னால் 19,900 ஹெவி புட் ரைட் ஆகிருக்கு. அதை ப்ளீச் ஆச்சுன்னு சொன்னால் பெரிய லெவலில் ஷார்ட் கவரிங் வரும் புட்டில். அப்போ மார்க்கெட்டை இன்னும் ஃபர்தராக இழுத்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஷார்ட் பில்டப்ன்ற நம்ம ஹீட் மேப் பார்த்ததோ இல்லை லாங் அன்வைண்டிங்கான்னு கேட்டால் பேசிக்காக இது ப்ராஃபிட் புக்கிங். லாஸ்ட் 3-4 மாதத்தில் அது பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஆகட்டும், பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸில் இருக்க முக்கால்வாசி ஸ்டாக் ஒன்று ஸ்மால் கேப்பில் இருக்கும் இல்லை மிட் கேப்பில் இருக்கும். மிட் கேப் ரொம்ப நாள் பர்ஃபார்ம் பண்ணாது. பட் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் 30-40% தூக்கி அள்ளி கொடுத்துட்டு போகும். நீங்கள் லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸும் 1-2 இல்லை எல்லாம் சரியான ரேலி போச்சு. அது பேங்கிங் ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், டிஃபென்ஸ் பேஸ்ட் ஆகட்டும், இவங்க எல்லாருமே நல்ல ரேலி போச்சு. ஸோ ப்ராஃபிட் டேக்கிறது நேச்சுரல் தானே. 200%, 250% ப்ராஃபிட்டில் இருக்கிறாங்கன்னா அது டேபிள் விட்டு எடுக்கிறது நேச்சுரல். ஸோ டேபிள் விட்டு எப்படி எடுப்பீங்க? நீங்கள் உங்கள் ஸ்டாக்கை விற்பீங்க. சரியா?
சரி, இப்போ மெயின் மேட்ருக்கு வரலாம். எப்படி ஃப்ரைடேவும் மண்டேவும் வந்து நிஃப்டி ஆஸ் வெல் அஸ் பேங்க் நிஃப்டி வால்யூமே இல்லாத மேலே ஏறிச்சோ, அதுதான் வந்து இன்னைக்கு முக்காவாசி ஸ்டாக்ஸில் எனி பெருசாக கீழே விழுந்திருக்க அத்தனை ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து பாருங்களேன். பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸ் ஆகட்டும், மிட் கேப் ஸ்டாக்ஸ் ஆகட்டும், இவங்க எல்லாத்துலேயுமே வந்து வால்யூமே இல்லாத வந்து கீழே விழுந்திருக்கு. எப்பயுமே வந்து ஒரு 8% 10% கீழே விழுவுதுன்னு சொன்னால் வால்யூம் வேணும். கன்ஃபர்மேஷனுக்கு வால்யூம் இருக்கணும். வால்யூமே இல்லாத வந்து கீழே விழுவுதுன்னு சொன்னால் இட் இஸ் நாட் எ ரியல் ஃபால். இது வந்து ஒரு டெம்பரரி ஃபால்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பட் என்ன ஆகுன்றதை நான் சொல்கிறேன் பாருங்களேன். இன்னைக்கு அதாவது எண்ட் ஆஃப் தி டே ட்ரேட் பண்ணுறவங்க நிறையா இருக்கிறாங்க. எண்ட் ஆஃப் தி டே ட்ரேட் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, பொசிஷன் எடுத்திருப்பாங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பொசிஷன் எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் மேபி 5 மணியோ இல்லை 6 மணிக்கோ வீட்டுக்கு வந்தோ இல்லை இது பண்ணிவிட்டு அவங்க பொசிஷன் பார்க்கும் போதும் அவங்க பொசிஷனில் இருக்கிறது ஓகே, இது வந்து டேயில் வந்து இவ்வளோ பெருசாக விழுந்திருக்கு, நான் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்டில் இருக்கிறேன், நாளைக்கு விற்கலான்னு சொல்லிட்டு நாளைக்கு விற்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவல் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஆர் பொசிஷன் எடுக்கிறாங்களே, பொசிஷன் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து நாளை காலையில் 9:15 ஒரு 10-11 மணிக்குள்ளே வந்து செல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் ரியல் கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து டெலிவரி பேஸில் வந்து செல் ஆகிருக்கும். இதுதான் வந்து எண்ணெயை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீசனாக இருக்கும் மார்க்கெட் கீழே சரிஞ்சதுக்கு. வேறு மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வால்யூமே இல்லாத கீழே வருதுன்னு சொன்னால் அது ரியல் ஃபால் கிடையாது. ப்ராபப்ளி இது வந்து நம்மளுக்கு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நீங்கள் போய் பை பண்ணுவீங்களான்னு கேட்டால் யோசிக்கணும். ஏன்னு சொன்னால் கத்தி கீழே உழுவும் போதும் அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து சொருவிட்டோம். அந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணி ரிவர்ஸ் ஆகும் போதும் நம்ம அந்த இடத்துல வந்து பொசிஷன் எடுக்கலாம். எஸ், நானும் வந்து என்னதும் சரி, என் பர்சனல் பொசிஷனும் சரி, என் கிளைண்ட்டோட பொசிஷன்ஸும் சரி, நிறைய ஸ்டாக்ஸை வந்து நம்ம விற்றோம். இன்றைக்கி இன்ட்ராடேயில் வந்து நான் டைல்யூட் பண்ணேன். க்ளோஸ்ட் அபவுட் ஒரு 8-10 ஸ்டாக்ஸை வந்து நாங்கள் டைல்யூட் பண்ணோம். இதுதான் எல்லாருமே பண்ணியிருப்பாங்கன்றது என் நம்பிக்கை. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுல அர்த்தம் கிடையாது. நம்ம சார்ட்டை பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் டே சார்ட்டு. ஸோ நீங்கள் இதுதான் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நேற்று முந்தா நேற்று நீங்கள் வந்து வால்யூமே இல்லாத நம்ம வந்து செல்லாக இருக்குன்றது நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன். இது முந்தா நேற்று வந்து வால்யூமோட மேலே போச்சு. அடுத்த 2 நாள் வந்து வால்யூம் கம்மியாக இருந்துச்சு. ஒரு லெவலில் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுதுன்னு சொன்னால் நிச்சயமாக வால்யூம் வேணும். இன்றைக்கு வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஏற்றம், ஒரு ஹேங்மேன்னு சொல்லலாம். ஹேங்மேனுக்கு வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். ஆனால் இன்னைக்கு ஃபால் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் வால்யூமோடு இருக்குது. பார்க்க வேண்டியது வந்து நாளைக்கு வந்து இந்த லெவலுக்கு கீழே போகுதான்றது. எந்த லெவல்னு சொன்னால் இன்னையோட லோ, அதாவது 19,970 கீழே போகுதான்றது பார்க்க வேண்டிய விஷயம். நாளைக்கு எக்ஸ்பைரி கிடையாது, நாளான்னைக்கு எக்ஸ்பைரி. ஸோ பார்க்கலாம் அடுத்த 2 நாளில் வந்து எப்படி மார்க்கெட் பிஹேவ் ஆகுதுன்றது. 19,970 கீழே போச்சுன்னு சொன்னால் ஃபர்தர் டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் ப்ராபப்ளி அந்த லெவலில் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 2 நாள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மார்க்கெட் வந்து எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். நீங்கள் எடுத்து பாருங்களேன், இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரீவியஸ் பிவட் ஹை, அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதி வந்த அந்த ஹையை தான் வந்து இன்னைக்கான லோவில் வந்து அப்படி டச் பண்ணிட்டு போயிருக்கு. எந்த அளவுக்கு டெக்னிக்கல் ஒர்க் ஆகுதுன்னு பாருங்களேன். நேற்று இந்த பாயிண்ட்டை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் லெவலில் வந்து நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு. நீங்கள் கேட்கலன்னு சொன்னால் நேற்றோட வீடியோவை போய் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக அது ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து ஆப்ஷன் டேட்டாஸ்க்கு வரலாம். நேற்று வந்து 20,000ல் வந்து ஒரு நிறைய கால் ரைட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி 21,000லேயும் வந்து நிறைய கால் ரைட் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு அந்த 21,000ல் தான் ஹையஸ்ட் கால் ரைட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 1.71 crores, 1.25 கோடின்னு வச்சுங்களேன். அதில் 40 லட்சம் கால் வந்து இன்னைக்கு மட்டுமே ரைட் ஆகிருக்கு. இதே மாதிரி புட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று இருந்த லெவல் தான் அப்படியே மெயின்டைன் ஆகுது. 19,900ல் தான் ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. அண்ட் இன்றைக்கும் அந்த லெவலில் தான் வந்து ஹையஸ்ட் புட் ரைட் ஆகிருக்கு. ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 1.8 crores புட்டு வந்து ரைட் ஆயிருந்துச்சு. இன்றைக்கி வந்து அதை அப்படியே மாற்றி
1.62 கால்ஸ் வந்து ரைட் ஆயிருக்கு, ஹெவி கால்ஸ் ரைட் ஆயிருக்கு. ஸோ தட் மீன்ஸ் அப்சைடில் மேலே 20,000 போய் டச் ஆனோடனே அங்கேருந்து வந்து நிறைய பேர் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நம்ம சொல்லியிருந்தது வந்து டெக்னிக்கலாக நம்ம வந்து பேசினது வந்து 20,240 250 இந்த லெவல் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அந்த லெவலில் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கான அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து 20,133 போயிருக்கு. அந்த 120 பாயிண்ட்டுக்கோசரம் போகுமான்றது காலம்தான் பதில் சொல்லணும். இப்போ அடுத்தது வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியும் இதே மாதிரி தான். நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து ஒரு பெரிய வால்யூமோடு இருந்துச்சு. ஃப்ரைடே அன்றைக்கி தேர்ஸ்டே வால்யூமோட கம்மியாக இருந்துச்சு. மண்டே அன்றைக்கி ஒரு பிரேக் அவுட் கொடுத்துச்சு. டெக்னிக்கலாக அது வந்து பிரேக் அவுட் கிடையாது, அது வந்து ப்ரீவியஸ் டே ஹையை வந்து உடச்சி மேலே தூக்கிட்டு போகுதுன்னா வால்யூம் இருக்கணும், வால்யூம் கன்ஃபர்மேஷன் இல்லை. அந்த ஒரு ரீசன்னால் தான் நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரென்த்தே இல்லாத ஒரு போலோட அப்படி மேலே போகுதுன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ப்ராபப்ளி அப்படி தான் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இன்னைக்கான டே சார்ட் நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள், ஒரு கன்சாலிடேஷன் பியூட்டிஃபுல்லாக வந்து பண்ணியிருக்கு. டே சார்ட்டில் இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் சார்ட்டு. 15 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து இன்றைக்கி மத்தியானம் 1:30 மணிலேருந்து ஒரு கன்சாலிடேஷன் தான் ஆயிருக்கு. ஸோ பாட்டம் சைடில் எங்கே 45,570 560, அப் சைடில் வந்து 45,650. இந்த 100 பாயிண்ட்ஸ்லேயே வந்து கன்சாலிடேஷன் ஆயிருக்கு. நாளைக்கு வந்து இந்த லெவல் மேலேயும் சரி கீழேயும் சரி இந்த லெவலுக்கு தாண்டும் போது தான் ஃபர்தருக்கான டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். பட் பேசிக் மூமெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 45,750க்கு மேலே தான் அப் சைடில் வந்து மூமெண்டம் கிடைக்கும். டவுன் சைடில் வந்து 45,400 கீழே தான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் மூமெண்ட்ஸ் காட்டும். ஆப்ஷன் டேட்டாவும் அந்த 45,000 தான் ஹையஸ்ட் புட்டும் ரைட் ஆகிருக்கு. அண்ட் காலை பொறுத்த வரைக்கும் 45,600க்கு மேலே தான் வந்து ஹையஸ்ட் காலும் ரைட் ஆகிருக்கு. ஸோ மோரார்லெஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டேட்டாவும் சப்போர்ட் பண்ணுது. நாளைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், மிட் கேப்பும் பப்ளிக் செக்டர் என்டர்பிரைஸும் எப்படி பிஹேவ் ஆகுதுன்றது பார்க்கணும். நாளைக்கு ஈவினிங் டேட்டாவில் வந்து டெலிவரிஸ், இவங்களோட டெலிவரிஸ் எப்படி இருக்குன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங் வந்து எப்படி டேட்டா இருக்குன்றது நம்ம ஃபர்தர் டிவிஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் வந்துச்சு, நான் ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு இம்பார்ட்டண்ட் நியூஸ் வந்துச்சு. இந்த நியூஸ் வந்து ஷேர் பண்ணணுன்றது நான் விருப்பப்பட்டேன். அதாவது நியூஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, ஹாங்காங் பேஸ்டு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட், ஓகே, அவர் வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஃப்ரண்ட் ரன்னிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃப்ரண்ட் ரன்னிங்னு சொன்னால் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாத்தையுமே வந்து அவங்க கம்பெனி பர்மிஷன் இல்லாத சில அந்த அக்யூமுலேஷன் பண்ணிவிட்டு அதுக்குமா டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஆப்ரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து அவங்க கம்பெனிக்கும் தெரியாத இருந்துச்சு. அவரை வந்து இன்னைக்கு காலையில் வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு இவர் வச்சுட்டு இருந்தால் அந்த ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸை எல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்லேருந்து வித்துட்டதாக ஒரு பேச்சு வந்திருக்கு. இது வந்து ப்ரோக்ராம், அதாவது நம்ம ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணது வந்து அரவுண்ட் 5:40 பக்கமாக நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி முடித்தோம். இந்த நியூஸ் வந்ததே வந்து 5:35 தான் வந்திருக்கு. நான் இப்போ தான் வந்து பார்த்துருக்கேன். அண்ட் இது வந்து எங்கள் ப்ரைவேட்டாக வந்து நாங்கள் வந்து ஒரு டாப் ட்ரேடர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறோம், அவங்களோட அந்த ப்ரைவேட் குரூப்பில் தான் இது வந்திருக்கு. இது சப்போஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னால், நான் ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராமில் சொன்ன அனாலிசிஸ் இருக்குது தெரியுமா, மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு, மெயினாக மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கீழே விழுந்திருக்கு. அண்ட் இது விழுந்ததுக்கு வால்யூம் இல்லாத கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் மீன்ஸ் ரியல் ஃபாலாக இருக்காதுன்றது ஒரு இந்த நியூஸும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ அவங்க வந்து காலையில் வந்து அவங்க லிக்விடேட் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஞாபகம் வச்சுங்க, எது பண்ணாலும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து புத்திசாலித்தனம். எந்த ட்ரேடாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். சப்போஸ் டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கலாம். என்ன நேர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சுன்றது டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.